நகரவாசிகளே, உமையூர் வாகனாக இருந்து அருள்வாளித்து வரக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி அன்னையோடு கூடிய விஸ்வநாத பெருமானுடைய பெரும் கருணையினாலே ஆலயத்தினுடைய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது சென்ற வெள்ளிக்கிழமையிலே கணபதி ஹோமம் துவக்கம் செய்து தொடர்ந்து ஆலயத்திலே காலையும் மாலையும் பூர்வாங்க வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் நிறைவு செய்து இன்றைய தினம் இரண்டாவது கால யாக பூஜைகள் காலை 7:15 இன்று உணர்வோடு ஆலய திருப்பணிகள் எல்லாம் பலவிதமான திருப்பணிகள் பழமை மாறாமல் பல திருப்பணிகள் எல்லாம் இந்த கும்பாபிஷேக நேரத்திலே செய்து உறுதிப்பட முழுமையான முறையிலே திருப்பணிகள் செய்திருக்கின்றார்கள். பல அன்பர்கள் இந்த ஆலய திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் மனப்பூர்வமாக அந்த திரவியங்களை சமர்ப்பணம் செய்து வழிபாடுகளுக்கு உதவியாக இருந்து மகா கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். அதில் இரண்டாவது கால யாகசாலை பூஜைகள் நிறைவரும் தருவாயில் இருக்கின்றன. நமக்கெல்லாம் குருநாதராக இருந்து அருள்நிதானம் அவர்கள் இங்கு வருகை தந்து நம் இரண்டாவது காலத்தினுடைய பூர்ணாகுதியை தரிசனம் செய்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்க இருக்கின்றார்கள். பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் சென்றவுடன் அவர்கள் ஆலயத்தினுடைய மண்டபத்திலே அமர்ந்து நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் அருளாசி வழங்க இருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து குரு கடாட்சத்தையும் சிவ கடாட்சத்தையும் நாம் பெற வேண்டும். குருவருள் மிக மிக முக்கியம். யாக பூஜைகள் நடக்கக்கூடிய இடத்திலும் அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் துவஜாரோகணம் செய்து பிரம்மோற்சவம் சிவாபிஷேக நேரத்திலும் சிவயாகமாக இருக்கக்கூடிய பெரிய அரிய யாகம் நடக்கக்கூடிய நேரத்திலும் குருவருளை பெற்றுதான் திருவருளை பெற வேண்டும். அந்த முறையிலே நமக்கு குருவருளை இன்றைய தினம் நமக்கு ஆசி வழங்க இருக்கின்றார்கள் குரு மகா சன்னிதானம் அவர்கள். தொடர்ந்து நமக்கு நாளைய தினத்திலே அந்த சிவபெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க இருக்கின்றன. நாளைய நேரம் ஒரு வேதத்திலே சொல்லிய முறைப்படி சுதினமான ஒரு நன்னாள் சுதினஞ்சமே வாழ்க்கையிலே நமக்கு மிக மிக முக்கியமான திருநாள் நாளைய தினம். அந்த திருநாள் இறைவனால் கொடுக்கப்பட்ட நாளாக அமையக்கூடியது. நாளை சிவபெருமானுக்குரிய உத்திராட நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேகம் செய்கின்றோம். இன்றைய தினம் புதன்கிழமை, நாளைய தினம் குருவாரம். குரு பார்த்தால் கோடி பலன் என்று சொல்வார்கள், பாப விமோசனம் என்று சொல்வார்கள். குருவாரத்திலே மகா கும்பாபிஷேகம் அமைவது மிக மிக துர்லபம். உத்திராட நட்சத்திரம் 27 இருக்கின்றன. உத்திரம், உத்திரட்டாதி, உத்திராடம் மூளை வரக்கூடிய நட்சத்திரம் 3. அதிலே உத்திராட நட்சத்திரம் உத்தமமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே கன்னியா லக்னம் என சொல்லக்கூடிய உடைய லக்னத்திலே காலை பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் 7:30 மணிக்குள்ளாக இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நாம் செய்ய இருக்கின்றோம். அந்த நம் ஆலயம் பாவத்தை போக்கக்கூடிய ஆலயம். காசியிலிருந்து நம் முன்னோர்கள் பானத்தை எடுத்து வந்து சிவப்பிரதிஷ்டை செய்து சிவாலயம் நிர்மாணம் செய்து இந்த 6 தெருக்களுக்கும் சைவர்களுக்கு சொந்தமாக இவ்வாலயத்தை அமைத்து அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பெரிய ஒரு வாக்கியம் 6 தெரு சைவர்களுக்கு சொந்தமான இவ்வாலயத்தை மிக மிக சிறந்த முறையிலே திருப்பணிகள் செய்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்து வருகின்றார்கள். அது இறைவனுடைய பெரும் திருவருள் என்று நாமதேயம் தாங்கிய காரணத்தினாலே இந்த இறைவன் செய்தால் என்ன பலனோ அதை கொடுக்கக்கூடியவர் விஸ்வநாத பெருமான். அந்த விஸ்வநாத பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்கும் பொழுது மகா பாபாத் பிரமுச்சதே மகா தோஷாத் பிரமுச்சதே என சொல்லக்கூடிய முறையிலே பாவங்கள் தோஷங்கள் இருந்து விடுபடுகின்றோம். பெருத்த ஒரு புண்ணியம், முடிவில்லாத ஒரு புண்ணியம், அனந்த புண்ணிய பலனம் என சொல்லக்கூடிய முறையிலே முடிவில்லாத ஒரு புண்ணிய பலனை நாம் நாளைய தினத்திலே குருவாரத்திலே உத்திராட நட்சத்திரத்தன்று கும்பாபிஷேக நேரத்திலே நாம் பெற இருக்கின்றோம். பெருமக்கள் எல்லோரும் இன்று மாலை நடைபெறக்கூடிய நாளை காலை அதிகாலையிலே நடைபெறக்கூடிய 4வது காலம் மகா கும்பாபிஷேகத்திலும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். நமக்கு இறைவனுடைய சிவன் அருள் கலியுகத்திலே மிக மிக முக்கியமானது.
ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்த்த விநியோக காலே என்பது ஆகமம். இந்து மதத்திலே தனிப்பெரும் கடவுள் சிவபெருமான். அப்பெருமான் அங்கு ரூபமாகவும் அரூபமாகவும் இருந்து அருள்பாலித்து வரக்கூடியவர். ரூபாரூபமூர்த்தி என்று பெயர். ரூபமும் இல்லாமல் அரூபமும் இல்லாமல் ரூபாரூபமாக லிங்காகாரமாக இருக்கக்கூடியவர் தான் நம் சிவபெருமான். இந்து மதத்திற்கு தனிப்பெரும் கடவுள், ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடியவர். அப்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை பார்க்கும் பொழுது எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அந்த ஏகைவ சக்தி பரம்பொருள் சக்தி என்று ஒன்று இருந்தால் அது சிவன் பரம்பொருள். அந்த சிவனிடத்திலிருந்து தான் விநாயகராகவும் முருகனாகவும் காளியாகவும் மாரியாகவும் பிரிந்து நம்முடைய இச்சா பூர்த்திக்காக சிவபெருமான் ஜோதி பிழம்பாக இருந்து நம்முடைய பாவத்தை போக்கி நிறைவான ஒரு புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியவர் விஸ்வநாத பெருமான். அப்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்திலே நாம் நம்முடைய திரவியங்களை எல்லாம் சிவார்ப்பணம் செய்திருக்கின்றோம். அதற்கும் மேலாக இந்த மகா கும்பாபிஷேக இரண்டாவது காலம், ஒவ்வொரு காலத்தை தரிசனம் செய்தால் ஒவ்வொரு விதமான பலனை நாம் அடைகின்றோம். முதல் காலத்தை பூர்ணாகுதி தரிசனம் செய்திருக்கின்றோம். அது நல்ல நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது, நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியது. மனித பிறவி எடுத்த நமக்கு சாந்தம் ஏற்பட வேண்டும், சாந்தி, அமைதியாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். மனம் எப்போதும் பறந்து கொண்டே இருக்கக்கூடாது, மனம் அலைபாயக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனதிலே இறைவனை நிலைநிறுத்துவதுதான் ஆலயம். ஆன்மாக்களாகிய நாம் எல்லோரும் இதுபோல் ஒன்று சேர்ந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி மனதிலே சிவபெருமானை தியானம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவாய நமஹ என்று நாம் மனப்பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். அப்படி பெருமான், அந்த பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் மிக மிக சிறந்த முறையில் அதிலே நமது குரு மகா சன்னிதானம் இரண்டாவது காலம். இது அர்த்தம் என்று பெயர். தர்மம் அர்த்தம், தர்மத்தை தர்ம சிந்தனையை
ओम हम सत्योजातमूर्तये नमः ओम हम भुजगाय नमः ओम ह्रीं सरसे नमः ओम भूं सियाजे नमः ओम ह्रीं कवचाय नमः ओम हौं नेत्रेभ्यो नमः ओम परशिवाय नमः संगीता मंत्रार्थं समर्पयामि गुरुदेव सर्वं मे पूर्णाहुते सर्वमेवाप्नोति मनोजितं मे